தருகின்றோம், நிலம் பசித்தோர் குணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்ததென நினைக்கின்றோம், எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்துவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media. And in a special way, for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday. And for all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same in live. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
அன்பின் இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் தங்கள் நம்பிக்கையை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்மைகளின் அனைவரின் ஆசைகளுக்கும் பயன்பட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவதே, தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராகவே நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டே அவர்கள் வாழ்வார். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தினேன் விலகி தவறிழைத்தால் அவர்கள் தம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வார். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 130 பதிலுரை பாடல் பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நிற்க முடியும். குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால்
என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு, பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்களை அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்து அவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம்
20வது வசனம். உங்கள் வாழ்க்கை நெறி பரிசேயர்களின் வாழ்க்கை நெறியை விட சிறந்திருக்காவிட்டால் நீங்கள் விண்ணரசு புகமாட்டீர்கள் என்று உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். ஆரோக்கியத்தாயின் அன்பு பக்தர்களே, நாம் தவக்காலம், புனித காலம், அருள்மழை பொழியும் காலத்தில் நம்மை நாமே தயாரித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த திரு யாத்திரை அந்த தயாரிப்பினுடைய ஒரு அடையாளம் என்பதை நான் உணர்கிறேன். தவக்காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் புண்ணியங்கள், அந்த புண்ணியங்கள் வழியாக நமது பாவங்களுக்கு பரிகாரம் செய்து ஆண்டவரின் உயிர்ப்பு விழாவை பெருமையோடு கொண்டாட, மகிழ்ச்சியோடு கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு நடுநிசி வேலை. அந்த கப்பல் தனியாக நடுக்கடலிலே சென்று கொண்டிருந்தது. அந்த கப்பலின் கேப்டன் கப்பலின் மேல்தளத்திற்கு வந்து அந்த இருட்டு வேளையில் இருட்டு சூழமைவை பார்த்து கொண்டு வந்தான். அப்படி இருட்டிலே நின்று பார்த்து கொண்டு வந்திருந்த அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. கொஞ்ச தூரம் போன உடனே இந்த கப்பல் போகிற திசைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், எதிர் திசையில் இன்னொரு ஒளி தெரிகிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடன் அந்த கேப்டன் பதறி விடுகிறான். ஆகவே தன்னுடைய அலுவலகத்திற்கு கீழே ஓடி அங்கே ஸ்கிரிப்டட் மெசேஜ் தந்தி அடிக்கிறான். நான் கப்பல் வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நேர் எதிர் திசையில் உங்கள் வெளிச்சம் தெரிகிறது, தயவுசெய்து 50 மீட்டர் வலதுபுறம் இடம் ஒதுக்கி கொடுங்கள், ஒதுங்கி போங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறான். அங்கேருந்து திரும்ப மெசேஜ் வருது, என்னாலாம் 50 மீட்டர்லாம் ஒதுங்கி போக முடியாது, உனக்கு வேணும்னா நீ ஒதுங்கி போ அப்படின்னு. அதை கேட்டவுடன் அந்த கேப்டனுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா அது ஒரு வார்ஷிப், அது ஒரு போர்க்கப்பல். உடனே அந்த கேப்டன் கோபத்தில் மறுபடியும் அந்த கிரிப்டட் மெசேஜ் அனுப்புனான். நான் ஒரு போர்க்கப்பல், வார்ஷிப், என்னிடம் பீரங்கிகள் இருக்கின்றன, நீங்கள் இன்னும் சற்று நேரத்தில் 50 மீட்டர் எனக்கு இடைவெளி கொடுக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய வழியிலிருந்து நீங்கள் விலகவில்லை என்று சொன்னால் உங்கள் கப்பலை நான் குண்டு வைத்து தகர்த்து விடுவேன் அப்படின்னு கொடுத்தான். அங்கேருந்து உடனே பதில் வந்தது, நீங்கள் குண்டு வச்சு தான் தகருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் விலகி போக முடியாது, ஏன்னா நாங்கள் கலங்கரை விளக்கம் அப்படின்னாங்களாம். நம்மால் இந்நேரம் வரையும் கலங்கரை விளக்கத்தோடு பேசிக்கொண்டிருந்தார். கலங்கரை விளக்கம் ஒரு கட்டிடம். அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொண்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். கடவுள் நமது கலங்கரை விளக்கம், நாம் படகுகள். ஆகவே இந்த படகுகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கை நாம் கடவுளோடு மோதவிட்டால் என்ன நடைபெறும் என்று சொல்ல முடியாது. C.T. சிட்ரசன் ஒரு ஆங்கில மிகவும் பிரபலியமான எழுத்தாளர். அவர் சொல்லுவார், men cannot break the laws of God, but they will break themselves. கடவுளின் கட்டளைகளை எந்த மனிதராலும் உடைக்க முடியாது, மாறாக அவர்கள் அவர்களுக்குள் உடைந்து போவார்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, நாம் கடவுளை எந்த வகையிலும் பாதிக்கப்பட செய்ய போவதில்லை. மாறாக அவர்தான் நம்மை பாதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இரண்டாவதாக இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கை நெறிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கொலை செய்வது குற்றம், அது தண்டனைக்குரிய குற்றம், எனவே கொலை செய்யாதே என்று சொல்லி இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தன் சகோதர சகோதரிகள் மீது சினம் கொள்பவர், கோபம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார் என்று சொல்லுகிறார். கோபம், இன்னைக்கு நிறையா பேர் அதான் ஷேர் பண்ணாங்க. டெய்லி நான் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். தியானம் செய்பவர்கள், கவுன்சிலிங்க்கு வர்றவங்க, இவங்களை தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி இருக்கிற
மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம். சாமியார் சொல்கிறாரு, சிஸ்டர் சொல்கிறாங்க, பிஷப் சொல்கிறாங்க, உங்களை மாதிரி சகோதர சகோதரிகள் சொல்கிறாங்க, கோபம் வருது சாமி, எல்லையற்ற கோபம் வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, இப்போ தான் அப்படி என்ன பேசுகிறேன்னே தெரியலை, டென்ஷன் ஆயிடுறேன் அப்படின்ட்டு பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் கோபத்தை இன்று எப்படி கையாள்வது என்று பார்த்து கொண்டிருக்காங்க என்பதை பார்க்குறோம். 4 வயசு பொடுசு, எல்கேஜி, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கா. ஹாலில் இருந்து கிச்சனுக்கு வர்றது, கிச்சன்லேருந்து ஹாலுக்கு. அவங்க அம்மா பார்த்தாங்க, இங்கே பாரு ஹாலில் விளையாடு, கிச்சனுக்கு வராத, அம்மா வேலை செஞ்சிகிட்ருக்கேன், சமைச்சிக்கிட்டு இருக்கேன், இங்கே வந்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் இருக்குது ஊற்றிடும், போய் ஒழுங்காக ஹாலில் விளையாடு. அவள் போனால் திரும்ப வந்தா, திரும்ப டிஸ்டர்ப் பண்ணா. அந்த பொடுசு அந்த அம்மா ஒரு நேரத்தில் கோபத்தில் தாங்காமல் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சு போய் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தள்ளி விடுகிறார். அது அழுதுகிட்டே போய் கதவுக்கு பின்னாடி உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறது. அவங்க டேடி வராரு, பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி அதை அழுகிறத பார்த்து யார் உன்னை அடித்தது அப்படின்னு ஒன்று அது சொன்னிச்சு, டேடி உன் ஒய்ஃபு தான் என்னை அடிச்சிட்டா, இனிமேல் இவளோடலாம் நம்ம ஒன்றா குடித்தனம் பண்ண முடியாது, நீ வா நம்ம 2 பேரும் போய் தனி குடித்தனம் பண்ணுவோம் அப்படின்னாலாம். 4 வயசு பொடுசனுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கோபம் இன்னைக்கு கையாள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் என்பது வீண், நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள். அடுத்தவர்கள் பெயரை கெடுப்பது, அடுத்தவர்களை பற்றி அவதூறாக பேசுவது, நமது வார்த்தைகளால் அடுத்தவர்களை கொலை செய்வது, கொல்வது என்பது, இதை ரொம்ப அருமையாக திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், த டெரரிசம் ஆஃப் காசிப்பிங். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடுத்தவர் பெயரை கெடுப்பது ஒரு தீவிரவாதம் என்று சொல்லுகிறார். ஒரு தீவிரவாதினா யாருன்னா, அவனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அடுத்தவங்கள கொல்லணும். என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்னு காரண காரியங்கள்லாம் ரொம்ப வேண்டியதில்லை, கொல்கிறவன் தீவிரவாதி. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், நீங்கள் அடுத்தவர் பெயரை கெடுக்கும் பொழுது அவர்களை கொல்கிறீர்கள், த டெரரிசம் ஆஃப் காசிப்பிங். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நெறியிலிருந்து நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை இன்னும் ஆழமாக அறிவிலி என்று தன் சகோதரனையை சகோதரியை சொல்பவர் அவர் எரி நரகத்திற்கு போவார். முட்டாள் என்று தன் சகோதரனோ சகோதரியை சொல்பவர் அவர் கண்டிப்பாக தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆட்டிடியூடு மாறணும். அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, மனப்பான்மை மாறணும். இங்கே ஆண்டவர் மனப்பான்மையை பற்றித்தான் பேசுகிறார். உங்கள் மனப்பான்மை எப்படி இருக்குது? நீங்கள் வெளியே செயல்படுறதெல்லாம் ஓகே, பட் உங்கள் மனப்பான்மை அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்குறார். அதனால தான் சொன்னார், நீ காணிக்கை செலுத்த போகும்பொழுது அப்பொழுது என் சகோதர சகோதரிகளிடத்தில் நான் மனத்தாங்கல் கொண்டிருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன், பெயரை கெடுத்திருக்கிறேன், ஏமாற்றி இருக்கிறேன், அவர்களை கைகழுவி இருக்கிறேன், அவர்களை நான் கெட்ட எண்ணத்தோடு நினைத்து பார்த்திருக்கிறேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு அதே பீடத்தில் வைத்து கொண்டு சென்று அவரிடம் நல்லுறவு கொண்டு, புது மொழிபெயர்ப்பில், பழைய மொழிபெயர்ப்பில் சமாதானம் செய்து கொண்டு அப்படின்னு இருக்கும். இப்போ நல்ல வார்த்தை போட்டிருக்காங்க, நல்லுறவு கொண்டு, பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம். நல்லுறவு கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நாம் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைய முதல் வாசகம் நமக்கான வழியை காட்டுகிறது. மலாக்கி ஆகமம் சொல்லுகிறது, பொல்லாதவர் பொல்லாதவைகள் செய்வதை விட்டுவிட்டு நன்மையை தேடி நன்மை செய்பவர்களாக மாறினால் அவர்கள் வாழ்வார்கள். நல்லவர்கள் நல்லது செய்வதை விட்டுவிட்டு பொல்லாதவர்களை போன்று பொல்லாது செய்தார்கள் என்று சொன்னால் சாவார்கள். இதுதான் ஆண்டவரோடு நாம் வாழ்வும் வாழ்வு, இதுதான் ஆண்டவர் நமக்கு தரும் சாவு. சாவா வாழ்வா? ஜெபிப்போம்.
அன்பின் பலியாய் ஏற்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவள் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அன்போடு ஆசீர்வதித்தருளும். இத்தவ காலத்தில் இக்காணிக்கைகளோடு நாங்கள் எங்களையே உமக்கு காணிக்கை பொருளாக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் என்றென்றும் பாடுவராவது. தூயவர் 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 தடைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இது கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய திருநிலையினர் அனைவரையும் முது பரம அன்பில் நிறைவு காண செய்தருள்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் யாவரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவர்தம் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் ஒன்றாக இணைந்து உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வரும் தாகம் பசியாவும் பரந்தோடுதே.
பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மக்கள் இரக்கத்துடனே கண்ணோக்கி அருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புறவாழ்வுக்கு பயனளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னை நாசிர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும், இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through his loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பன்னிருந்தாய்